வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் இதெல்லாம் இவர் பாடிய பாடல்களா அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1980களில் இளையராஜா காலம் ஆரம்பிச்சு 90களில் ரகுமான், தேவா, வித்யாசாகர்னு எத்தனையோ லெஜெண்ட்ஸ் வந்தோ இதே டைம்ல தனக்குன்னு ஒரு ட்ராக்ல தமிழ்நாட்டோட எல்லார் வீடுகள்லயும் ஒழிக்கிற இசையை கொடுத்தவர் தான் எஸ்.ஏ. ராஜ்குமார். நூற்றுக்கணக்கான மனசு தொடர் ஹிட்ஸை கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸை இன்னைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல வச்சு வைப் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் தான் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது தெரியாமலேயே இசை வசந்தம் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட மியூசிக்கல் ஜேர்னியை ஒரு டைம் டிராவல் பண்ணி உங்களையும் அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போய் காட்ட போறோம். வாங்க. 1964 சென்னையில பிறந்த எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா ஒரு மேடை பாடகர். இளையராஜா, கங்கை அமரன், தேவாவோட ஆரம்ப கால கச்சேரிகள்ல டிஎம்எஸ் வாய்ஸ்ல பாடி பிரபலம் அடைஞ்சவர் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அப்பா. அப்பா பாடுறத பார்த்து எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கும் மியூசிக்ல ஆசை வந்து சின்ன வயசுலயே கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டாரு. மியூசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமாரும் சின்ன சின்ன மியூசிக்கல் ஷோஸ் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அவரோட மியூசிக் ஷோக்கு ஒரு வாட்டி அப்போ ஃபேமஸா இருந்த ராபர்ட் ராஜசேகர் டைரக்டர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட அடுத்த படமான சின்ன பூவே மெல்ல பேசுக்கு மியூசிக் டைரக்டரா போட்டாங்க. இளையராஜா உச்சத்துல இருந்த அந்த டைம்ல 1987ல எஸ்.ஏ. ராஜ்குமாரோட முதல் ஆல்பம் வருது. 10 பாடல்கள் கொண்ட அந்த ஆல்பம் அப்படி ஒரு ஹிட். அப்போ எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்னு அப்போ பீக்ல இருந்து எல்லா சிங்கர்ஸும் இந்த ஆல்பம்ல பாடி இருந்தாங்க. இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த படத்தோட எல்லா பாட்டுக்கும் மியூசிக் போட்டது மட்டும் இல்லாம எழுதுனதும் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். எல்லாருமே டேலண்டட். இன்னைக்கு உலகத்தையே கலக்கிட்டு இருக்க ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துக்கு புரோகிராமரா இருந்திருக்காரு. தமிழ் சினிமா அது வரைக்கும் கேட்காத சவுண்டிங் இந்த ஆல்பம்ல இருந்துச்சு. அப்போ அவர் ரஹ்மான் இல்ல, திலீப் குமார். ரஹ்மான் மட்டும் இல்ல, வித்யாசாகர், மணி சர்மாவும் இந்த ஆல்பம்ல அசோசியேட் மியூசிக் டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பாகுபலி, RRR மியூசிக் டைரக்டர் எம்.எம். கீரவாணி ட்ராக் சிங்கரா இந்த ஆல்பம்ல பாடியிருக்காரு. அது வரைக்கும் ராஜா பாடல்கள்ல ராஜா குரல் நிறைய பேரோட இரவுகளுக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இந்த ஆல்பம்ல எஸ்.ஏ. ராஜ்குமார் கம்போஸ் பண்ணி எழுதி பாடின இந்த பாட்டு நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இன்னும் இருக்கிற பாட்டா எவர் கிரீனா இருக்கு. தொடர்ந்து 88, 89களில் நிறைய ஹிட்ஸ் கொடுத்தாலும் பேரலா இளையராஜான்னு ஒரு இமயம் கொடுத்த ஹிட்ஸால எஸ்.ஏ. ராஜ்குமார் சாங்ஸ்க்கு பெரிய ரீச் கிடைக்காமையே போச்சு. ஆனா 1990ல ஒரு புதுமுக டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு. வழக்கம் போல அவரும் தன்னோட படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் போடணும்னு கேட்டாரு. ஆனா ராஜாவோட டேட்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்போதைக்கு அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனா இருந்தது எஸ்.ஏ. ராஜ்குமார். சோ அவரை அன்போட் பண்ணினாங்க. படத்தோட பேரு புது வசந்தம். அந்த ஆல்பம் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சது. விக்ரமன் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட முதல் மீட்டிங்கோட 10 நிமிஷத்திலேயே ஒரு பாட்டு உருவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ரேடியோ, டிவி மூலமா நம்ம வீடுகள்ல இந்த பாட்டு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும். ஃபேவரட் மூவி இது. வழக்கம் போல லிரிக்ஸையும் எஸ்.ஏ. ராஜ்குமாரே எழுதி டியூனையும் 10 நிமிஷத்துல போட்டு விக்ரமன் கிட்ட டெலிவர் பண்ணியிருக்காரு. மார்க்கெட்ல ஆடியோ கேசட்ஸ் ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆனா மட்டும்தான் படம் ஹிட் ஆகும்னு இருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்துல எஸ்.ஏ. ராஜ்குமார் புது வசந்தமோட ஓபனிங்க்கு மிகப்பெரிய வழி அமைச்சு கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல எஸ்.ஏ. ராஜ்குமாரோட பிஜிஎம்ஸ் கூட பெருசா பேசப்பட்டுச்சு. ஹம்மிங்லயே அவரோட வாய்ஸ்ல சில இடங்கள்ல வர பிஜிஎம்ஸ் எல்லாம் அந்த சீன்ஸையே எலவேட் பண்ணுச்சு. சோக மியூசிக் போடாம வாயிலி வேற மாதிரி. கிட்டத்தட்ட 25 வாரங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா வெற்றி நடை போட்டுச்சு இந்த படம். இந்த சாங்ஸுக்காக மைக்கேல் மதன காமராஜன் அரங்கேற்ற வேலை, அஞ்சலி, சத்ரியன், நடிகன்னு எப்பிக்கான ஆல்பம்ஸ் ராஜா அதே வருஷத்துல கொடுத்தாலும் புது வசந்தம்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டும் பிலிம்ஃபேர் அவார்டும் எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு கிடைச்சது. மொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச எஸ்.ஏ. ராஜ்குமாரோட எப்பிக் மொமெண்ட். அவங்க கூட போட்டி போட்டு இதுல வரதா எவ்வளவு பெரிய இந்த புது வசந்தம்ல தான் எஸ்.ஏ.
ராஜ்குமாருக்கு இசை வசந்தம்னு பேர் வந்துச்சு. புது வசந்தம் விக்ரமனுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடுல சக்கப்போடு போட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணின சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரிக்கும் முதல் படம். புது வசந்தமோட வெற்றிக்கு பின்னாடி 36 படங்களுக்கு சூப்பர் குட் பிலிம்ஸ் எஸ் ஏ ராஜ்குமார மியூசிக் டைரக்டரா போட்டாங்க. விக்ரமன் அறிமுகமான அதே 90ல இன்னொரு டைரக்டர் அறிமுகமானாரு, கே.எஸ். ரவிக்குமார் புரியாத புதிர் படத்துல. இதுக்கும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் மியூசிக். வெற்றிக்கு ரகுவரன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி முக்கியமான காரணமோ, எஸ் ஏ ராஜ்குமாரோட மிரட்டலான பிஜிஎம் ஒர்க் இன்னொரு காரணமா அமைஞ்சது. வில்லனுக்கு பிஜிஎம்லாம் தொடர்ந்து வந்து நிறைய எஸ் ஏ ராஜ்குமார் பாடல்கள் தமிழகம் ஃபுல்லா ராஜா பாட்டோட சேர்ந்து ஒலிச்சது. புது வசந்தம்க்கு பின்னாடி ஒரே ஒரு படம் மட்டும் தான் விக்ரமன் எஸ் ஏ ராஜ்குமார் கூட்டணியில வந்துச்சு. சில காரணங்களால அவங்களோட ரிலேஷன்ஷிப் கூட ஒரு சின்ன விரிசல் வர, அதுக்கப்புறம் விக்ரமன் சிற்பி ஏஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து சில படங்கள்ல ஒர்க் பண்ணினாரு. ஆனா புது வசந்தம் கொடுத்த வெற்றியை அடிச்சுக்கவே முடியல. இந்த டைம்ல எஸ் ஏ ராஜ்குமாருக்கும் பெரிய வாய்ப்புகள் வராம இருந்துச்சு. இந்த டைம்ல ஏஆர் ரஹ்மான் வரவு, தேவா வரவுன்னு இண்டஸ்ட்ரி அவங்க பக்கம் போயிடுச்சு. அப்போ ஒரு தடவை எஸ் ஏ ராஜ்குமாரை தேடி விக்ரமனோட அசிஸ்டன்ஸ் வந்து, சார் உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆபீஸ்க்கு போனா வாசல்லயே இருந்திருக்காரு விக்ரமன். எஸ் ஏ ராஜ்குமார் தயங்கி போக வேற எதுவும் பேசாம முதல் வார்த்தையிலேயே ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு விக்ரமன். வாசல்லையே வச்சு கதையை சொல்ல, கதை எஸ் ஏ ராஜ்குமாருக்கு ரொம்ப பிடிச்சும் போக கையோட ஒரு டியூனை கம்போஸ் பண்றாரு. அந்த பாட்டு தான் பல வருஷம் சேர்ந்து கூட்டணி அமைஞ்சதுக்கு வேற லெவல் பண்ணிருக்காரு. ஏஆர் ரஹ்மான், ராஜா, தேவான்னு எல்லாம் உச்சத்துல இருக்கும்போது இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாத எஸ் ஏ ராஜ்குமார் திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்த பூவே உனக்காக பட்டி தொட்டி எல்லாம் படுகிட்டாச்சு. தமிழ் சினிமாவோட சரித்திரத்துல ஒன் சைட் லவ்வுக்கு இதை அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் வேற பாட்டே இல்ல. மிக பெரும் ஹீரோவை அடையாளம் காட்டின படம். ஒரு மாபெரும் டைரக்டர் மீண்டும் தன்னை நல்ல மெலடி போற ஒரு மியூசிக் டைரக்டர் மறுபடியும் பிஸியான சூப்பர் ஹிட் கொடுத்த அந்த படம். என்னதான் ராஜா ஃபேனா இருந்தாலும் சுஜாதா வாய்ஸ்ல இப்படி ஒரு பாட்டு கேட்டா அவங்க மயங்காமலா இருப்பாங்க. பாட்டுல சுஜாதா வாய்ஸ் ஒரு ரகம்னா, ஜெயச்சந்திரன் ஹம்மிங்லயே நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிருப்பாரு. 1996லயே விஜய்க்கு அவ்வளவு ஸ்டைலிஷான ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். மெலடி, லவ் டூயட், ஸ்டைலிஷான இன்ட்ரோ, ஃபோக்னு பின்னி பெடல் எடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். எஸ் ஏ ராஜ்குமாரோட லாலாலா பிஜிஎம்ஸும் காமெடி பிஜிஎம்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சதும் பூவே உனக்காக இருந்ததா. ஹீரோயினுக்கு பிஜிஎம், ஹீரோக்கு பிஜிஎம், வில்லனுக்கு பிஜிஎம். பூவேவுக்காக வந்து அடுத்த மாசமே வந்து இன்னொரு ஆல்பமும் ஹிட். எந்த அளவுக்கு ஹிட்னா, 2024லயும் ஒரு டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்காம இறங்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு ஹிட். ரெண்டு மெகா ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். ஒன்னு பிஸ்தா, எத்தனையோ ஐயப்பன் பாட்டு வந்திருந்தாலும் எஸ் ஏ ராஜ்குமார் பிஸ்தா படத்துக்காக கம்போஸ் பண்ணின இந்த பாட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். 97ல எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்த 2வது அதிரடி ஆல்பம் சூரிய வம்சம். சின்ராச கையில பிடிக்கிறது 2வதா இருக்கட்டும், இந்த பாட்டை கேட்டா 90s கிட்ஸையும் கையில பிடிக்கவே முடியாது. ஒரு பாட்டு ஹிட் ஆகுறதுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் சொல்ற சீக்ரெட் அதோட சிம்பிளிசிட்டி. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. எந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கோ அந்த அளவுக்கு அது காலம் கடந்து நிக்கும்னு சொல்லுவாரு. அதனாலதான் என்னவோ இவ்வளவு சிம்பிளான டியூன்ஸ் எல்லாம் நம்ம மனசுல இன்னைக்கும் நிக்குது.
எக்கோ வாய்ஸா இருக்கு என்னமோ மோட்டிவேஷன் மைல்டா சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா 90s கிட்ஸுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். கார்த்திகை தீபம் இது போட்டவே கரெக்டா பொருந்தும் பாரு. சின்ராசு ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகிறது நமக்கும் லைஃப்ல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். சுனந்தான்னு ஒரு அண்டர்ரேட்டட் சிங்கர் தமிழ்ல இருக்காங்க. அவங்கள ராஜாக்கு அப்புறமா கரெக்டா யூஸ் பண்ணினது எஸ் ஏ ராஜ்குமார் தான். விட்டா பாருங்க ராகம். இந்த 2 பாட்டு மட்டும் இல்லாம மொத்த ஆல்பமுமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. மியூசிக் பாருங்க அவ்வளவுதான். இதுல என்ன மாதிரி பாட்டு? இதுல மட்டும் மியூசிக் வந்து அடியே மெட்டி சத்தம் கேட்காம தான் அப்படிங்கிற அந்த வரிய அப்படி ரசிச்சு ரசிச்சு பாடி இருப்பாரு அருண்மொழி. பேஸ்ல கேட்டு பாருங்க, தன்னு தன்னு கேட்டாலும் திகட்டாத பாட்டு. இந்த பாட்டுல இருக்கிற இன்டர்லூட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். மோளத்தை தேய்க்கிற மாதிரிங்க அது காதுகள்ல. சூரிய வம்சம்காக எஸ் ஏ ராஜ்குமாருக்கு 2nd ஃபிலிம்ஃபேர் அவார்டும் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சது. வழக்கமா ஒரு பாட்டு கேட்டா நம்ம மைண்டுக்குள்ளேயே அது கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும். ஆனா எஸ் ஏ ராஜ்குமார் ஒர்க் பண்ற படங்கள் எல்லாம் பிஜிஎம் கூட கொஞ்ச நாளைக்கு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். வரைக்கும் இதெல்லாம் இந்த மியூசிக்லாம் கேட்டுருந்தாங்க. சூரிய வம்சமோட காமெடிஸ்க்கு கூட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எஸ் ஏ ராஜ்குமார் போட்ட பிஜிஎம்ஸ் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. காமெடியன்ஸோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்க்கு கூட காமெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு அந்த சீனையே இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் திரும்புங்க. பேப்பரை ரிமூவ் பண்ணுங்க. இவர் போட்ட பூவேவனுக்காக எப்படி ஹிட்டோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மறுமலர்ச்சியில போட்ட இந்த பாட்டு அதுக்கு மேல ஹிட். சித்ரா உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல அப்படியே செதுக்கி இருப்பாரு எஸ் ஏ ராஜ்குமார் இந்த பாட்டை. இதே பாட்டோட இன்னொரு வெர்ஷனை ஹரிஹரனும் அமிர்தாவும் பாடியிருப்பாங்க. சும்மாவே ஹரிஹரன் மெலடிஸ்ல பொழப்பாரு. இவ்வளவு நல்ல டியூன் எல்லாம் கிடைச்சா கேட்கவா வேணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். எவ்வளோ சிம்பிளான டியூனு, இறைச்சல் இல்லாத இசை, ஆழமான வரிகள், இதெல்லாம் இனி திருப்பி வரவே வராத காலம். மறுமலர்ச்சி ரிலீஸ் ஆன அதே வருஷத்துல தல அஜித்தோட படத்துக்கு முதலா மியூசிக் கம்போஸ் பண்றாரு எஸ் ஏ ராஜ்குமார். அந்த ஆல்பமும் வேற மாதிரி ஹிட். இவர்தானா அது? எல்லா பாட்டுமே ஹிட் கொடுத்தாரு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையை ரசிக்கவா, உன்னிகிருஷ்ணன் சித்ராமா குரலை ரசிக்கிறதா, இல்ல ஸ்கிரீன்ல வர அஜித்தையும் சிம்ரனையும் ரசிக்கிறதா, இத்தனையும் ஒரே பாட்டு. ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. முக்கால்வாசி 90s கிட்ஸோட ஸ்கூல் டைம்ல வந்த ஆல்பம் இது. இப்பவும் இதெல்லாம் கேட்கும் போது நம்மள அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போகும். அடிக்கிறது பற்றி நல்லா இருக்குல்ல அது. இந்த ஒரு ட்ரம் வர அடிக்கிறது எல்லா பாட்டுலயும் இருக்கு. அது செம்மையா இருக்கு. அஜித் சிம்ரன் பேரோட அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது எஸ் ஏ ராஜ்குமாரோட சாங்ஸ். சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு, சூடாக ஆனதடி காதல் இரவு, என்னோடு தான் நான் இல்லையே எல்லாமே நீதானா, உன் பேரு காதல் தானா இல்ல நான் போட வந்த மானா. அவள் வருவாளா ரிலீஸ் ஆகி 3 மாசத்துல திரும்பவும் விக்ரமன் எஸ் ஏ ராஜ்குமார் கூட்டணியில ஒரு ஆல்பம் வருது. கேட்கவா வேணும், அல்ட்ரா ஹிட். இவங்க காம்போஸ் இந்த வேறமே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மொபைல் நெட் எல்லாம் இல்லாத காலத்திலேயே டிவி ரேடியோல மட்டுமே கேட்ட இந்த பாட்டெல்லாம் ஃபுல்லா மனப்பாடமா பாடியிருப்போம். அதுதான் பவர் ஆஃப் எஸ் ஏ ராஜ்குமார். அம்மா கை
மெமரி ஆகிடும் இப்போ பாருங்க மேடம். தொலைந்தது ஞாபகமே, காகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் அழுதது ஞாபகமே, சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம். இந்த லிரிக்ஸ் தெரியலனா கூட இந்த மியூசிக் ஹம்மிங் பண்ணிட்டே இருப்பான் நம்மள அறியாம. இந்த லைன்லாம் அந்த குழந்தைங்கள பாட வைக்கணும். கண்ட கண்ட பாட்டெலாம் பாட வச்சுக்கிற குழந்தை. இந்த படத்துல அஜித் கெஸ்ட் ரோல் தான் பண்ணிருப்பாரு. ஆனா அதுவே பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. காரணம் அவர் வர்ற போர்ஷன்ல வர்ற இந்த பாட்டு. தேவா தாமரை இரண்டாவதா எஸ்.ஏ. ராஜ்குமார் யூஸ் பண்ணிட்டாரு. 1000 கோடி செல்வம் யாருக்கு இங்கே வேணும், அரை நொடி என்றாலே ஆனந்தம் ஒன்றே போதும்னு அவ்வளோ அருமையான வரிகளா எழுதியிருப்பாங்க. இந்த 98 எஸ்.ஏ. ராஜ்குமாரோட ஒரு பிளாக் பஸ்டர் வருஷம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஹிட்டான அடுத்த மாசமே சிம்மராசி மூலமா இன்னொரு ஹிட் ஆல்பமா டெலிவர் பண்ணினாரு. நிறைய இளையராஜா பாட்டை ஃபாலோ பண்ற எஸ்.ஏ. ராஜ்குமார் இளையராஜாவோட ஃபேவரட் சிங்கரான அருண்மொழியை சிம்மராசியில யூஸ் பண்ணியிருந்தார். இன்னைக்கும் கிராமங்கள்ல மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள்ல இந்த பாட்டெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. வாழ்க்கையே ஒரு பேரானந்தம் தான். எரிச்சல் இல்லாத வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாட்டுகள். சன் டிவில இந்த பாட்டு படம் எல்லாம் பார்த்த மெமரிஸே தனிதான். இது கேடிவி நிறைய வருங்க. 98ல அத்தனை ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் அடுத்து 99 மெகா ஹிட் வருஷமா மாறிச்சு. அத்தனை அருமையான ஆல்பம்ஸ் கொடுத்திருந்தாரு. விக்ரமன் கே.எஸ். ரவிக்குமார் மாதிரியே மறுபடியும் ஒரு புதுமுக இயக்குனர் எழில் தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. துள்ளாத மனமும் துள்ளும் படம் மூலமா. வேற என்னத்த சொல்ல, விஜய்க்கு பெரிய பிரேக் கொடுத்த படம் அது. தமிழ் சினிமா வரலாற்றுல அதிக கேசட்டுகள் வித்த ஆல்பம் துள்ளாத மனமும் துள்ளும் தான். எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு 100 வாட்டி இல்ல 200 வாட்டி இல்ல 1000 வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அதே ஃப்ரெஷ்னஸ், அதே மெமரிஸ் தர அப்படி ஒரு பாட்டு இதெல்லாம். சின்ன வயசுலயே ஒரு படத்தை பார்த்து அழுகு வச்சது இந்த படம் தான். 1000 டிப்ரெஷன்ஸ் கவலைகள் இருக்கட்டுமே, வீட்டுல மூலையில வச்சிருக்கிற ரேடியோலயோ டிவிலயோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் பிஜிஎம் வந்தா போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மைண்ட் இங்க வந்துடும். ஒரு உலகத்துக்கு கொண்டு போறது. ஆமா, வீடியோ ஸ்பாட்டிஃபைன்னு எதுவுமே இல்ல. ஆனாலும் 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம். லைன்ஸ் மியூசிக் அப்படி சார், இதெல்லாம் கோல்டு. தளபதி விஜய தமிழ்நாட்டை தாண்டி கேரளாக்கு அறிமுகப்படுத்தின படம் இது. இந்த சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் இன்னுமுமே ஃபேவரட். கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். எந்த ஒரு பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு அந்த பாட்டு வந்த டைமுக்கே கூட்டிட்டு போகுதோ அது ஒரு சிறந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த பாட்டெல்லாம் நமக்கு 1000 மெமரிஸ் கொடுக்கும்ல. ஸ்கூலுக்கு அவசரமா கிளம்புனதான் ஞாபகம். எஸ்.ஏ. ராஜ்குமாரோட பீக்னு இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படத்தை சொல்லலாம். எங்க அம்மா அடுப்பன்ல இருந்து திட்டின்னு இருப்பாங்க. அன்பே சாங். இந்த ஆல்பம் எல்லாம் பெஸ்ட் சாங் எதுன்னு பிக் பண்றதே கஷ்டம். ஒவ்வொரு பாட்டுலயும் லிரிக்ஸ் மட்டும் இல்ல, இன்டர்லூட்ஸ் கூட நமக்கு மனப்பாடமா இருக்கும். இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிக்காத பாட்டு இப்போ வரைக்கும். இது சரியான பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன், எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, அவ்வளோ சிம்பிளான டியூன்ஸ் தான். ஆனா நம்ம மனசத்தோடும் இவரோட பாட்டெல்லாம். 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய். படத்துல வர பிஜிஎம்ஸ்க்கு கூட எஸ்.ஏ. ராஜ்குமார் அவ்வளோ எஃபர்ட் போட்டு சோல்ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. சொன்னேன் எமோஷன் ஆகிச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் இவரு விஜய் சார் அழுந்து போட்டேன் நான். துள்ளும்ல ஒரு பாரதியார் சாங்குக்கு டியூன் போட்டு சித்ராமாவை பாட வச்சு அதை பிஜிஎம்மா யூஸ் பண்ணியிருப்பாரு.
எஸ் ஏ ராஜ்குமாரோட ஸ்பெஷலே ஒரு ஹிட் பாட்டு அதே படத்துல அதே பாட்டு சேட் வெர்ஷனா போடுறது. அதுலதான் நான் கிங்னு துல்லாத மனமும் துள்ளும்ல வர இன்னிசை பாடி வரும் சேட் வெர்ஷனை கிளைமேக்ஸ்ல வரும்போதே உருகாத மனசும் உருகிடும். தமிழ் சினிமாவை கின்னஸ்ல இடம் பிடிக்க வச்ச அந்த ஒரு நாள்ல எஸ் ஏ ராஜ்குமாரும் ஒரு பார்ட்டா இருந்து ஒரு பாட்டு போட்டாரு, அதுவும் ஹிட். துல்லாத மனமும் துள்ளும தொடர்ந்து சத்யராஜோட மலபார் போலீஸ்க்கும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் மியூசிக் போட்டாரு. அப்பா இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம். எஸ் ஏ ராஜ்குமார்னா மெலடி இல்லாமல சித்ராமா ஹரிஹரனை வச்சு இதே ஆல்பம்ல ஒரு அல்டிமேட்டான மெலடி கொடுத்திருப்பாரு. எஸ் ஏ ராஜ்குமார் நிறைய லிரிசிஸ்ட சினிமால அறிமுகப்படுத்தி இருக்காரு. அதுல முக்கியமான இன்னொருத்தர் நாமுத்துக்குமார். நாமுத்துக்குமாருக்கு மலபார் போலீஸ் தான் டெபியூ ஆல்பம். எழில் கூட துல்லாத மனமும் துள்ளும் அவ்வளவு பெரிய ஹிட் ஆனதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு புதுமுக இயக்குனரோட கொலாப் பண்றாரு எஸ் ஏ ராஜ்குமார். ராஜகுமாரனோட நீ வருவாய் என, இதுவும் அந்த வருஷத்திலேயே அல்டிமேட்டான ஹிட். எஸ்பிபி, ஹரிஹரன், சித்ரா, சுஜாதா, அருண்மொழி, ஹரிணின்னு இண்டஸ்ட்ரியில இருந்த எல்லா பெஸ்ட் சிங்கர்ஸும் இந்த ஆல்பம்ல இருந்தாங்க. எஸ்பிபி குரல்ல பாவிஜியோட வரிகள்ல வந்து இந்த பாட்டெல்லாம் ரசிக்காத ஒரு 90s கிட்ஸ் இருக்காங்களா? எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆன உடனே தெலுங்கு, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ரைட்ஸை வாங்கி அங்கேயும் பண்ணுவாங்க, அங்கேயும் ஹிட் ஆகும். மொத்த சவுத் இந்தியாவையும் இப்படி ஒரே காலத்துல ரூல் பண்ணியிருக்காரு மனுஷன். இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கும் மீம்ஸ் மூலமா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ஒரு படத்துக்கும் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் பண்ணியிருந்தாரு, இதுவும் ஆல்பமே ஹிட். அருமலா தெரியுமா? பாருங்க. இதே 99ல KS ரவிக்குமார் 2 படம் பண்ணியிருந்தாரு. ஒன்னு படையப்பா ரகுமானோட, இன்னொன்னு பாட்டாளி எஸ் ஏ ராஜ்குமாரோட. பாட்டாளில அவ்வளோ வெரைட்டியான சாங்ஸா கொடுத்திருப்பாரு. இது கூட நல்லா தான் இருக்கும். ஐயோ இதெல்லாம் மறந்துட்டேங்க. அது ஒரு லைன் ஒரு அம்மியும் கொடுப்பாங்க, நல்லா இருக்காது. 99ல எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்த ஹிட் ஆல்பம்ஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் அவருக்கு 2000வது வருஷத்துல வந்துச்சு. ஜனவரி 2000 பொங்கலுக்கு மறுபடியும் விக்ரமன் கூட்டணியில எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல வந்த வானத்தை போல, பட்டி தொட்டி எல்லாம் அதிரி புதிரி ஹிட். படம் வந்து 22 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம மைண்டுக்கு உடனே ஞாபகம் வர்றது இந்த பாட்டு தான். வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இதை வச்சு தான் கலாய்க்கிறது. நாமுத்துக்குமார், பாவிஜய்னு 2 பேருமே சேர்ந்து இந்த பாட்டை எழுதியிருந்தாங்க. எல்லாரோட வீட்லயுமே அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சு தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க இருப்பாங்களே, இந்த வரி அவங்களுக்கு பொருந்தும். பல பார்க்கணும்னு ஆசை தூண்டுதுங்க எல்லாம் பார்த்தா. காதல் வெண்ணிலா ஹாப்பி வெர்ஷனா ஹரிகரனும், சேட் வெர்ஷனா ராஜாக்கு ராசாத்தி உன்ன பாட்டுல கேப்டன் காம்போல பாடின ஜெயச்சந்திரனும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே கேட்கும் போது 2 எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸ் கொடுக்கும். சின்ன விஜயகாந்த் லவ்வுக்கு இப்படின்னா, பெரிய விஜயகாந்துக்கு இன்னொரு ஸ்டைல்ல ஒரு லவ் டூயட்டை போட்டிருப்பாரு எஸ் ஏ ராஜ்குமார். இதே படத்துல வர நதியே சாங்ல ஃபர்ஸ்ட் டைம் உதித் நாராயணன் எஸ் ஏ ராஜ்குமாருக்கு பாடி இருந்தாரு.
எஸ்.ஏ. ராஜ்குமார் விக்ரமன்னாலே ஒரு சிக்னேச்சர் பாட்டு இருக்கும்ல, அப்படி ஒரு பாட்டு வானத்தை போலலையும் இருந்துச்சு. அந்த டைம்ல அம்மன் படங்கள் ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. அப்போ எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒர்க் பண்ணின பாளையத்தம்மன், ராஜகாளியம்மன் 2 ஆல்பமுமே சரியான ஹிட். தாய் குளங்களை தியேட்டருக்குள்ள கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு வர வச்சது இவரோட பாட்டு. சாமி சாங்ஸ் எல்லாம் அவர்தான். சினிமா பார்த்து சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த கோயில்ல பாடுதுங்க இந்த சாங்லாம். வடிவேலு ஸ்வரலதான்னு ஒரு புது காம்போவை இந்த பாட்டுல ட்ரை பண்ணியிருப்பாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். வடிவேல் நம்மள ஆள வச்சு எத்தனையோ ட்ரெண்ட் வந்தாலும் பாசமலர்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம வீட்டு பிள்ளை வரைக்கும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ங்கிறது தமிழ் சினிமால மாறாத ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட்ல எஸ்.ஏ. ராஜ்குமார் போட்ட பாட்டு நிறைய அண்ணன் தங்கச்சிகளோட நெஞ்ச தொட்ட பாட்டா இருக்கு. சின்ன படம் பெரிய படம்னு எல்லா படத்துக்குமே இவர் அந்த டைம்ல போட்ட சாங்ஸ் டிவி ரேடியோன்னு ஒரே ட்ரெண்டிங்ல இருந்தாரு தலைவன். சரத்து மசாக்னா ஒரு தனியா இருக்குது. ஆதன் வரைக்கும் மறந்துட்டுங்க. ஒரு லிஸ்ட் இருக்கும், இளையராஜான்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், யுவன், ஹாரிஸ், அனிருத்னு தனித்தனியா இருக்கும். ஆனா அந்த லிஸ்ட்லயே இல்லாம சில பாடல்கள் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கேட்கும் போது ஒரு நிமிஷம் நம்மள அங்க நிக்க வச்சு கேட்க வைக்கும் இன்னைக்கு வரைக்குமே. அப்படிப்பட்ட எஸ்.ஏ. ராஜ்குமார் பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. நெடுங்காலமேனு வரும்போதே நம்ம மனசே அப்படியே லேசாயிடும். அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருக்கு. உன்னிமேனன் வாய்ஸ்ல இந்த பாட்டு ஒரு வைப்னா, உன்னிகிருஷ்ணனோட நிறைய பேர் கேட்காத இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலுக்கு கொண்டு போகும். கானான்னு முத்திர குத்தி வச்சிருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் யாருன்னு எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர் ஸ்டைல்லயே ஒரு கானா போட்டிருந்தாரு. பிரபுதேவா, ராஜீவ் சுந்தரம்னு 2 ஜாம்பவான்களையும் ஆட வச்சாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த கானா பாட்டு எழுதுனதும் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். எழுதுனதே அவர்தான். ஐயா லோக்கலா இறங்கி இருக்காரு. அப்படியே பெண்ணின் மனதை தொட்டு வந்த கொஞ்ச நாள்லயே தளபதியோட துல்லாதமனமும் துள்ளும் அப்புறமா மறுபடியும் சேர்றாரு எஸ்.ஏ. ராஜ்குமார். மொத்த ஆல்பமுமே வெறித்தனமான ஹிட். படம் பிரியமானவளே. ஹரிகரனும் மகாலட்சுமியும் பாடுறாங்களா இல்ல விஜயும் சிம்ரனே பாடுறாங்களான்னு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு சிங்க் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்போ இருந்த மியூசிக் டைரக்டர்ஸோட சிங்கர்ஸ் சாய்ஸ் எல்லாம். இப்போலாம் எந்த ஹீரோனாலும் ஒரே வாய்ஸ் தான். ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடுறாங்களே நம்புற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குங்க வாய்ஸ் லைன். நான் திங்க் பண்ணிருக்கேன் எப்படி இன்டர்நெட் அக்சஸ் இல்லாத ஜெனரேஷன் அது. டிவி ரேடியோ மட்டும் தான் பாட்டு கேட்கறதுக்கு ஒரே சோர்ஸ். அப்படி ஒரு டைம்ல வெயிட் பண்ணி இந்த பாட்டுலாம் டிவில கேட்ட காலம் தான் நம்ம லைஃபோட ஒரு பெஸ்ட் பீரியடா இருக்கும். இனி நினைச்சாலும் நம்ம அந்த காலத்துக்கு போக முடியாதுங்கிறதா ரொம்ப வருத்தம். விஜய்க்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மெலடி, கானான்னு பாட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா எஸ்.ஏ. ராஜ்குமார் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜானர்ல இப்படி ஒரு பாட்டு கொடுத்திருந்தாரு. பிரெக்னன்சி டைம்ல வர்ற பாட்டு தான். ஆனா விஜய் ஸ்கிரீன்ல வர்றாருன்னா பாட்டு எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும் அப்படி இருக்கும் இந்த பாட்டு.
ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் காம்போல இதே படத்துல வந்து என்னவோ என்னவோவையே 100 வருஷம் வச்சு கேட்கலாம். ஆனா இதே காம்போவை வச்சு இதே ஆல்பம்ல எஸ் ஏ ராஜ்குமார் அதுக்கும் மேல இன்னொரு மெலடியை கொடுத்திருந்தார். அப்பா, இப்போ நம்ம பார்த்த இத்தனை ஆல்பமும் 2000 ஒரே வருஷத்துல வந்துச்சு. இப்படி புயலா வீசின இசை வசந்தம் 2001 ஸ்டார்டிங்லயே இன்னொரு ஹிட் ஆல்பம் கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பே லவ்ங்கிற கான்செப்ட் 2K கிட்ஸ்க்கு திருச்சிற்றம்பலம் மூலமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 90s கிட்ஸ்க்கு பிரியாத வரம் வேண்டும் தான். லவ் பண்ண தொலைங்கலையான்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு டைம் டிராவல் மெஷின் வருது. 2001 கொடுத்து அந்த வருஷத்துக்கே உங்களை கூட்டிட்டு மெஷின் போகுது. உங்க பழைய வீட்டுல சன் டிவில இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? லவ் சாங்ஸை விட லவ் ஃபெயிலியருக்கும் இந்த ஆள் பாடினா மட்டும் நமக்கும் சேர்த்து வலிக்குது. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வந்த இந்த பாட்டும் அப்படித்தான். பிரியாத வரம் வேண்டும் வந்த அடுத்த மாசம் தமிழ்ல இன்னொரு புதுமுக இயக்குனர் லிங்குசாமி வர்றாரு. மொத படமே ஒரு குடும்ப படம் ஆனந்தம். எத்தனை உயரத்துக்கு போனாலும் இண்டஸ்ட்ரியில வர புதுமுக இயக்குனர் எல்லாரோட படத்துக்கும் மியூசிக் போட்டிருந்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். எஸ் ஏ ராஜ்குமார் சார் அப்போதான் அவர் வந்து அவ்வளோ பீக் உச்சம். கம்போசிங்கான டைம் வாங்குறதே அவ்வளோ கஷ்டம். அப்படி வந்து ஆனந்தம் ஆல்பம் இன்னைக்கு வரைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸ்னேகானாலே இன்னைக்கும் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர இந்த பாட்டு இதுவும் எஸ் ஏ ராஜ்குமாரோடது தான். யுகபாரதி தான் இந்த பாட்டை எழுதியிருந்தாரு. இவரையும் எஸ் ஏ ராஜ்குமார் தான் இந்த பாட்டு மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. ஹரிணி, உன்னிகிருஷ்ணன் இதை விட வேற ஸ்வீட்டான வாய்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கலாம். நடக்காது. எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்த நிறைய ஹிட் பாடல்கள் வேற மியூசிக் டைரக்டர் போட்டதுன்னு தப்பாவே நிறைய பேர் நினைச்சிருப்போம். அப்படி வந்து அவரோட இன்னொரு தரமான மெலடி தான் காதல் தவிப்புல இதுல தாங்க தெரிஞ்சுக்கணும். படத்துக்கு எனக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அவார்டு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட ஒரு படம் ஆனந்தம் படம். ஏன்னா நான் ரொம்ப கிளாசிக்கலாக பண்ணியிருந்தேன். விஜய்க்கு அத்தனை ஹிட்ஸ் கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் பேரலா அஜித்துக்கும் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருந்தாரு. இதே வருஷம் விஜய்க்கு மறுபடியும் ஒரு எவர்கிரீன் ஆல்பம் வசீகரா மூலமா கொடுத்தாரு எஸ் ஏ ராஜ்குமார். விஜய் விஜய் எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தாலே அந்த இடத்துல தவறாம இன்னொருத்தர் இருப்பாரு, தலைவர் ஹரிஹரன். எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டுகள் அவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் ஏபிசின்னு எல்லா ஆடியன்ஸுக்கும் பரவலா போய் சேர்ந்துச்சு. பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் நாமுத்துக்குமார் ஒரு சைடு கவிதை வரிகள்ல விளையாடி இருப்பார். இதே ஆல்பம்ல உதித் நாராயணன், சாதனா சர்கம்னு 2 பேரும் அப்படி பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. ட்ரெயின் வர்ற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதால தான் அந்த சாங்ஸ் இன்னும் எவர்கிரீனா இருக்கு. வசீகரால இந்த பாட்டுல எல்லாம் ஒர்க் அவுட் ஆன அந்த கெமிஸ்ட்ரி தான் அதே பேர் மூலமா இன்னைக்கு கோட் வரைக்கும் வந்திருக்கு. சித்ரா ஹரிஹரன் காம்போல ஒரு பாட்டை எஸ் ஏ ராஜ்குமார் கொடுத்தாரு. இப்போ இதை கேட்டாலும் உங்களை ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படி உருகி உருகி பாடி இருப்பாங்க.
இன்னைக்கு வந்து 1 மில்லியன் 2 மில்லியன்ங்கிறாங்களே, இந்த பாட்டு யூடியூப்ல இவ்வளவு நாள் கழிச்சு அப்லோட் பண்ணி அசால்ட்டா 100 மில்லியன் அடிச்சுட்டு போயிருச்சு. வா எல்லாம் லம்பாளுங்களா தான் இருக்கும். 2003ல கடைசியா தமிழ்ல மறுபடியும் விக்ரமன் எஸ் ஏ ராஜ்குமார் கூட்டணியில ஒரு ஆல்பம் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேனா நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. பிரம்மன் செய்த சாதனைன்னு வரும்போதே நம்ம உதடுகளும் கூட சேர்ந்து முன்முணுக்க ஆரம்பிச்சிடும். ஹரிஹரன் சுஜாதான்னு 2 லெஜெண்ட்ஸ் ஒரு பாட்டுல, அதுவும் எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டு கிடைச்சா அந்த பாட்டெல்லாம் மினிமம் ஒரு 200 வருஷம் கேட்கலாம். அப்படி வந்த பாட்டு தான் இது. இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம லைஃப்ல இருந்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொரு பாட்டு சித்ரா அம்மா வாய்ஸ்ல. இப்படி ஒரு ஃபீல் குட் படம் இன்னைக்கும் டிவியில பார்க்கும்போது அப்படி ஒரு பிரீசியான ஃபீல் கொடுக்கும். நீ கால் முளைத்த புஷ்பம், கடல் நுரையில் செய்த சிற்பம், உன் முன்பு வந்து நின்றார். இசையே இரைச்சலா ஆயிட்ட இந்த ஜெனரேஷன்லயும் நம்ம காதுகள்ல இன்னைக்கும் குளிர வச்சுக்கிட்டு இருக்கு எஸ் ஏ ராஜ்குமார் சாங்ஸ் எல்லாம். இசை சினிமான்றதுல காலத்தின் கண்ணாடி. இந்த காலம் இப்படியாக இருந்தது அப்படின்னு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியணும். அது மாதிரி காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்றது மாத்திரம் இல்லை, உணர்வுபூர்வமான பாடல்கள், சோல்ஃபுல், அது மியூசிக்குன்றது அந்த உயிர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவரெல்லாம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணாம விட்டது அவருக்கு எந்த இழப்பும் இல்லை. இசைக்கும் நம்ம மாதிரி இருக்கிற இசை ரசிகர்களுக்கும் தான் இழப்பு. இன்னும் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் இவரை கொண்டாடி அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த இசையோட அருமையை புரிய வைக்கலாம். ஹலோ, இந்த சாங் உங்களுக்கு பிடிக்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? எஸ் ஏ ராஜ்குமார் சாரோட பெரிய ஃபேன் நானு. சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று. ஐயோ அழிச்சிருவாங்க போல இருக்குடா. அழுதே ஆகணுன்றாங்க. அப்படிதாங்க இருக்கு. இப்போ தண்ணி நினைச்சு போய் படியில போட்டு நெருப்புல போடுற மாதிரி. வா இன்னும் கொஞ்சம் நாளே வெடிச்சு. ஐயோ போதுங்கய்யா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எல்லா யூனிவர்ஸும் காமிச்சிட்டனா? நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இன்னைக்கு வீடியோ செம்மையா இருந்ததுங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிக்கிட்டாரு கடைசியில். நான் நிறைய பேசணும், நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு அப்படி இருந்தேன். ஏன்னா எனக்கு உள்ள அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு உணர்வுபூர்வமாக நான் அப்படி உக்காந்துட்டு இருக்கேன். இவங்க வேறு கடைசியில் நீங்கள் அந்த காலத்துக்கு போயிட்டு டிவியில் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னது ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. என்னால் அந்த வீடியோ ரசிக்க கூட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு நான் அங்கே போயிட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். ஐயோ அது நடுவில் வந்து அவர் அந்த பேக்ரவுண்டில் அந்த துல்லாத உடம் துள்ளும் அந்த மியூசிக் போட்டுக்கிட்டே பிஜிஎம் அந்த இது நான் சொல்கிறது ஏதோ ஒன்று அந்த ஸ்லோ மியூசிக் அந்த போட்டுக்கிட்டே இவரை பற்றி சொல்லும் போது இல்லை அப்படி இருக்குது. அவ்வளோ அது ஒரு மாதிரி உருக்கமாக இருந்தது எனக்கு. அவ்வளோ அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியல. நான் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன் இப்போ அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நிறைய சாங்ஸு அந்த புது வசந்தம், துல்லாத மனம் துள்ளும், பூவே உனக்காகலாம் பார்த்து 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 சலிக்காமல் இப்போவும் நான் பார்ப்பேன் அந்த படத்தெல்லாம். இப்போ பார்ப்பேன் அப்பப்போ இதை போர் அடிச்சு அந்த ஃபிலிம்லாம் பார்ப்பேன். அந்த சாங்ஸ் ஒன்று ஒன்று அவ்வளோ ஃபேவரட். இப்போ எங்கள் வீட்டிலே வந்து அந்த டைமில் ரேடியோ இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் அந்த கேசட்டில் ஒரு சாங்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். அது அவர் சாங்ஸ்ன்னு தெரியாமலே அந்த சாங்ஸ் தான் அடிக்கடி ஈவினிங் ஆனால் ஒரு பாட்டு போட்டுருவார். ஸோ அந்த சாங்ஸில் நான் அவ்வளோ கேட்டிருக்கேன். அப்படி இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது கூட எனக்கு தெரியல. அதுவும் சில மியூசிக்ஸ்லாம் வந்து அந்த ஜங் ஜங்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த மிருதங்கம் தபேலாவா அது அது எல்லா சாங்ஸ்லேயும் இருக்குது. அது இன்னமும் கேட்கறதுக்கு அப்படி இருக்குது. அது எப்படி சொல்றது? அது
ஒரு எப்பவுமே மாதிரி அது வந்து அடிப்பாங்க. இது வந்து எப்படி சொல்றது? அது கை எடுக்காம அதிலே தேய்ச்சு ஒண்ணு ஒரு 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 இது அது எப்படி தெரியல அவரோட மேஜிக் அது. ஒரு மாரி கலந்து அவர் சொல்ற மாரி அந்த உணர்வு பூர்வமா இருக்கு. அது ஒரு தனி சாங்ஸ் அப்படி இல்ல. அந்த ஃபீலோட, அந்த உணர்வோட மெர்ஜ் ஆயி அந்த மாதிரி இருக்கு இந்த சாங்ஸ் ஒண்ணொண்ணும். வேற லெவலுங்க. அதுவும் அந்த அந்த என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு. ஆ. அதெல்லாம் வந்து நான்லாம் அந்த பாட்டு வந்ததுலேருந்து சும்மா பாடிட்டு இருப்பேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 2, 3 லைன் அவ்வளோதான். அதையே ரிப்பீட்டடா பாடுவேன். லைனா அடுத்தது என்னன்னு தெரியாது. ஆனாலும் அது சொல்லி நம்மள சொல்லி அறியாம சொல்லி அது வரும் அது. நான் பாடிக்கிட்டேலாம் இருந்திருக்கேன். அந்த மாரி நெறைய சாங்ஸ் இதுல வந்துச்சு. ஐயோ! நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சாங்ஸ் பார்க்க வரலான்னு பார்த்தா, நம்மள ஒரு மாரி ஆக்கிட்டாரு கடைசில. அதுவும் சினிமா டிக்கெட் ப்ரோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரான ஒரு வீடியோ. இந்த மாரி அவரு குடுக்கும்போதெல்லாம் எனக்கு அப்படி இருக்கும். இவரு இவ்ளோ எஃபர்ட் எடுத்து இவ்ளோ விஷயம் இதெல்லாம் சொல்றாரு. இவரு சொல்லும்போது நமக்கு நெறைய தெரியுது. அத விட அப்ப இருந்த சிங்கர்ஸ் எல்லாரும், அவங்கள பார்க்கும்போது இன்னும் எமோஷனலா இருந்தது. எப்படி பாடியிருக்காங்க, எவ்ளோ சூப்பர் சாங்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. எல்லாருமே எவ்ளோ மிங்கிள் ஆயி ஒரு சாங்ஸ்லாம் கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்ளோ கோவம் வந்தாலும் திரும்ப சேர்ந்து, அந்த ம். சாங்ஸ்லாம் குடுத்து, அந்த மாரி இப்போ புது வசந்தம்லாம் வந்து அது ஃபுல்லா அந்த 5 பேர் கதை எப்படி இருக்குன்னா, சான்ஸ் தேடி தேடி அலைவாங்க. வசதி இருக்காது, ஒண்ணு இருக்காது. சான்ஸுக்காக அலைவாங்க. ஸோ அந்த படத்துல கரெக்ட்டா ராஜமௌழி சார், ராஜ்குமார் சார். ராஜ்குமார் சார். அவரும் அப்பதானே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல அந்த மியூசிக்லாம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த படமும் அவரும் கரெக்ட்டா பார்க்கும்போது, அவருக்கு புரியுது. அதனால தான் அது கனெக்ட் ஆகி அந்த அளவுக்கு மியூசிக் குடுத்தாருன்ற மாரி இருக்கு இப்ப பார்க்கும்போது. நெறைய இருக்கு சொல்றதுக்கு. எனக்கு மூச்சு விட்டுக்கடா, மூச்சு விட்டுக்க. எமோஷனல் நெறைய ஆறா. விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேனா, அந்த கடைசில எமோஷன் ஆனதுலாம் நெறைய எனக்கு இப்போ மறந்துருச்சு. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு. இப்ப இந்த வீடியோ பார்க்குறப்போலாம் ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு டச் ஆகுற, ஏதோ ஒண்ணு எமோஷனல் ஆகுது, ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தா, நீங்களாம் நம்ம ஆளுங்க. உங்களுக்கு மட்டும் தான் அந்த உணர்வு புரியும். நம்மளுக்கு தான் அது புரியுமே. ஏன்னா நம்ம அந்த லைஃப் டைம்ல வாழ்ந்திருக்கோம். இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த சாங் கேட்டாலே அருமையா இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்கூட டிராவல் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அது கூட நெறைய மெமரீஸ் இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கப்போ எங்க அம்மா என்ன திட்டினது இருக்கு. நான் ஸ்கூலுக்கு ஓடுனது இருக்கு. எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுனது, அது சண்டே டைம்ல ஃபேமிலியோட உட்காந்து பார்த்ததுன்னு எதேதோ மெமரிலாம் இருக்கு. எக்கச்சக்கமா வரும். ஸோ நம்ம வாழ்றோம் அதுக்குள்ள. அது நம்மளுக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் புரியும். அது அது சொல்ல முடியாது. வார்த்தையா சொல்ல முடியாது. உணர்வுபூர்வமா அந்த லைஃப் டைம்ல, அந்த டைம்ல வாழ்ந்ததுக்கு மட்டும் தான் அது புரியும். அது நல்லாருக்கும். அந்த ஃபீலிங் அவங்க இன்னும் வேணும்னு கேட்குது. அது என்ன பத்தல. இன்னும் இப்போ இது ஒரு 40 ஒரு 38 நிமிஷம் எவ்வளோ இந்த வீடியோ. ஆனா பத்தல. இன்னும் போயிருக்கலாமே. ஏன் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னு கேட்குற மாரி இருக்கு. ஏன்னா அவ்ளோ இருக்குங்க. அது கேட்டுட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும். அவங்க வந்து சாங்ஸ் போட்டாங்க. சினிமால ஒரு வாருக்கு சம்பளம் வாங்குறாங்க. மனசார அது ஃபீல் பண்ணி அவ்ளோ குடுக்கணும்னு சொல்லி குடுக்குறாங்க. எல்லாம் ஓகே. பட் நமக்கு வந்து அது லைஃப்ல பல விஷயங்கள் நினைவுபடுத்து. பல விஷயங்கள்ல அது கனெக்ட் ஆகியிருக்கு. நெறைய இருக்கு. அந்த அந்த மியூசிக் ஒவ்வொரு சாங்ஸும் கேட்கும்போதெல்லாம் எனக்கு எங்கெங்கேயோ மைண்ட் போச்சு. நெறைய விஷயங்கள் மெமரியில எனக்கு வந்துட்டு போச்சு. ஸோ அவ்ளோ கனெக்டடு மனசுக்குள்ள. ஸோ அந்த ஆட்கள திரும்ப அந்த ஃபேஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எமோஷனல் ஆகுது. ராஜ்குமார் சாரோட ஃபேஸ் பார்க்கும்போது, அப்ப இந்த சிங்கர்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த குரல் அது நம்மளுக்கு எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்கு உள்ள. அந்த குரல் எல்லாம் இப்போ காணாம போயிடுச்சு. இல்லையேடா! ஒரு பெரிய விஷயத்த இழந்துட்டோமா? அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ராஜ்குமார் சார் சொன்னாரு பார்த்தீங்களா, நாங்க வந்து இத ஒரு 30 வருஷம் அது வந்து ஒரு காவியமா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அந்த மியூசிக் வந்து அது லைஃபோட கலக்கணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னு நெனைச்சு பாட்டு பாடுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் அது கேட்குறப்போ எமோஷனல் ஆகுது. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா இப்போ இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு பாட்டுல ஹிட் ஆனா போதும். அடுத்து எதுவும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இப்போ லோவா தெரியுதோன்னு நெனைக்கிறேன். அவங்கலாம் வந்து இது ஃப்யூச்சர நெனச்சு தான் இது வந்து காலகாலத்துக்கும் அழியாது. கண்டிப்பா இத பத்தி வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் நம்மள நெனைக்க வைக்குது. இப்ப அது இல்ல. அதுதான் மிஸ்ஃபீல். இப்போ வந்து இந்த ஒரு வருஷம் இருந்தா அடுத்த வருஷம் வேற சாங் வரப்போகுது. இது என்ன பார்ட்னர் இருக்க போறாங்களா? போதும் அது அப்படின்ற மாரி இருக்குது. அந்த காலகாலத்தையும் கடந்து வந்து ட்ராவல் ஆவறதுக்குன்னு இப்போ ஒண்ணு முனைப்பா ஒண்ணு பண்றாங்களா அப்படின்னா, அந்த மாரி லைன் இல்ல, ஒரு மியூசிக் இல்ல. ஒரு மாரி இருக்கு. அது அப்பப்போ அதே மாதிரி தொடர்ந்து கேட்டே இருக்கும். ரீல்ஸா வந்துன்னே இருக்கும். வீடியோ ம். வந்துன்னே இருக்கும். YouTubeல ஒலிச்சுன்னே இருக்கும். Instagramல ஒலிச்சுட்டே இருக்கும். அது சலிச்சிரும். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம டிவில ஏங்கி ஏங்கி பார்க்குறது. எப்பயோ ஒரு முறை தான் போடுவாங்க. அது நம்ம அப்பப்ப தான் பார்ப்போம். அது ஒற்றுமையா இருந்து பார்க்குறது ஒண்ணு. ஒரு மெமரீஸோட பார்ப்போம். அதனால நம்மளுக்கு வந்து அது பார்க்குறப்போ இப்பயும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நீங்க எத்தன முறை கேட்டாலும் சலிக்காதுங்க. அதுதாங்க அந்த பாட்டோட ஸ்பெஷல். அத விட அவர் சாங்ஸ்ல வந்து இந்த ஹிப் ஸ்டெப்புக்குலாம் வந்து பயங்கர சூட் ஆகும். வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம். அதுவும் இந்த மூக்குத்தி முத்தாய்கலாம் நான் இப்ப வரைக்கும் அந்த சாங்ஸ் கேட்குறேன். அந்த ஒரு கேப்டன் சாரோட அந்த டான்ஸுக்கும், அந்த மியூசிக்கும், அந்த எக்ஸ்பிரஷனுக்கும் அல்லும்.
அந்த மாதிரி இருக்கும். கேப்டன் சார், பிரபு சார், அப்புறம் இன்னொருத்தர் பேரு ஐயோ மறந்துட்டேனே. இந்த மாதிரி ரொம்ப அவங்கலாம் ஸ்டெப் போட மாட்டாங்களே. இந்த மாதிரி ஆக்டர் சரத்குமார் சரத்குமார் சார். இவங்களாம் அவரும் ஆடுவார் தான். பட் சில பேர்லாம் வந்து இடுப்பு அந்த அளவுக்கு வராது. ரொம்ப ஆட முடியாது. அவங்களுக்கு கூட இவர் போற அந்த மியூசிக்கு ஸ்டெப் அவ்வளோ அழகா ஆமா. பொருந்தும். அந்த அளவுக்கு அந்த ஹிப் ஷேக்லாம் பயங்கரமா வரும். ஸ்டெப்லாம் வந்து சூப்பரா கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி போடுவாரு மியூசிக் அவரு. விஜயகாந்த் சார் அந்த அந்த பாட்டு மட்டும் யாருன்னா பார்க்கணும்னா தயவு செஞ்சு பாருங்களேன். ஸ்டெப்பு பாருங்க, மூமெண்ட், எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாருங்களேன். அப்படியே மிக்ஸ் ஆகுங்க. இந்த மியூசிக்கோட விஜயகாந்த் சார் போர்ஷன் மட்டும் பாருங்க. எப்படி இருக்கும் நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. நான் அடித்து சொல்லுவேன், அவ்வளோ பிடிக்காது. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரியே அந்த மியூசிக் வாசிக்காது. எப்படின்னு தெரியல. அந்த வரி ஆகட்டும், லைன்ஸ் ஆகட்டும், அந்த பாடுற பேக்ரவுண்ட், அவங்க பாட வைக்கிற ஆளுங்களாகட்டும் கரெக்டாக பொருந்தும். அது வந்து மிஸ்மேட்சாகவே இருக்காது. கரெக்டாக இந்த ஆக்டருக்கு இப்படி தான்ப்பா இருக்கணும், கரெக்டாக இப்படி தான்ப்பா இருக்கணும் மியூசிக் அப்படின்றது மிக்ஸ் ஆகிடுது. ஸோ எல்லாத்த பற்றி யோசிச்சு எழுதுறாங்க. காலகாலத்துக்கும் அந்த பாட்டு நிற்கணும்னு ஒன்று, அந்த படத்துக்கு செட் ஆகணும்னு வந்து, அந்த சுச்சுவேஷனுக்கும் செட் ஆகணும், அந்த ஆக்டருக்கும் செட் ஆகணும், ஸ்டெப்புக்கும் செட் ஆகணும், எல்லாத்தையும் யோசித்து லைனையும் யோசித்து எழுதுறது தான் பெரிய விஷயம். ஏனோ தானோன்னு எழுதி அதில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறது வேறு, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி லைன் எழுதுறது வேறு. யோசிச்சு பார்த்தா டிஃப்ரெண்ட் புரியும். அது எவ்வளோ கஷ்டம். அது மாதிரி இப்போ தான் தெரியுது அந்த குட்டி குட்டி மியூசிக்ஸ், அந்த காமெடி அவங்களுக்கு, அப்புறம் சும்மா அந்த எக்ஸ்பிரஷனுக்குலாம் நிறைய அந்த ஃபன்னான ஒரு மியூசிக்லாம் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவரா இதெல்லாம் பண்ணாரு கொடுத்தாரு அப்படின்ட்டு வேற லெவலாக தான். எனக்கு அந்த மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த காமெடி மியூசிக்லாம். அது இப்போ கூட நம்ம லுங்கி பாய்ஸ் அவர் ரீல்ஸ்லாம் இதை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக சிங்க் ஆகும். இது யாரா போட்டது இந்த மியூசிக்கு, எங்கேந்திர யாரா அது? நான் வந்து இவராக இருப்பேன், இளையராஜா சாராக இருப்பார், இல்லை அந்த டைமுக்கு யாருன்னா இருக்கும், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் நான் கெஸ் பண்ணல. ஸோ இப்போ இவர் தான். அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, இன்றைக்கி தானே கண்ணு திறந்துச்சுன்றமே, அது ஒரு சந்தோஷம். இந்த மியூசிக் போட்டதா யார், இந்த குட்டி குட்டி மியூசிக்லான்றது அது இன்னைக்கு சினிமா டிக்கெட் ப்ரோ மூலியமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதன்னு இருக்குது, இது துடிக்குது வேகமாக. அது திரும்ப சாங் கேட்கணும், திரும்ப இந்த சாங்கெல்லாம் வைப் பண்ணண்டாலாமா, இனிமேல் இந்த சாங் தானே கேட்குறோம், வேறு எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறியாகுது உள்ள. எப்படி எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், ஏன் அதெல்லாம் தள்ளி போயிட்டோம், இவ்வளோ அழகான வரியெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம், அது கூட அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்கடா அப்படியே கட் ஆகிட்டு என்னமோ வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. திரும்ப அதெல்லாம் போய் பார்க்கணும். அது தூங்குற போதெல்லாம் இதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு வந்தால் எல்லாத்தையும் மறந்துடும்னு தோணுது. அப்படி இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஃபீல் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. சினிமாட்டிக் ப்ரோ வந்து அதான் இவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டு தான் அளவு வச்சுட்டு இருப்பார். அப்படி இந்த லாஸ்ட் எமோஷன் அந்த ஏஐ போட்டார் பாருங்க, அது ரியலாக அப்படியே செட் ஆயிடுச்சுங்க. அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சாங் நம்மளை அப்படியே தண்ணிக்குள்ளே முழுகடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சாங் ஜில்லுன்னு இருக்கும், ஒரு சாங் அனல் அடிக்கும், ஒரு சாங் டக்குன்னு எங்கேயோ ஒரு பாலைவனத்தில் இருக்கும், ஒரு ஃபீல் மிக்ஸ்டாக இருக்கும். குஷி மூடுக்கலாம் அந்த ஃபோக் சாங் அதெல்லாம் அந்த மாதிரி. அப்புறம் சினிமா டிக்கெட் ப்ரோ நடுவில் போட்ட எடிட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நடுவில் வந்து ஒரு மெலோடிக்கு வந்து ஒரு அனிமி ஒரு இது நனாமி, நனாமி அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இந்த வீடியோ கொடுத்துருக்காரு அவரு. ஸோ அந்த நனாமின்றது நம்ம அனிமி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த ஃபீலுக்கு நீங்கள் எந்த சாங்கை பழசு எடுத்து போட்டு ஒரு ஃபீலிங்கான சாங் போட்டாலும் பொருந்துங்க. அப்படி தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படியே மறந்து அந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக அது போட்டாருங்க, செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா ஒன்று இருக்குங்க. அது வந்து என்னையே அறியாமல் நான் வந்து அது ரசிக்க ஆரம்பித்தது. இந்த ஸ்னேகா அந்த படம் ஒற்றை நாணயம் சொல்லிட்டு அந்த விஷுவலே பாருங்க, அது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்து தான் நான் காசு சேர்க்கவே ஆரம்பித்தேன். எனக்கு அந்த ₹1 வேல்யூ வந்து அந்த சாங்கை பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னு தெரியல. அவங்க வந்து அது லவ் சாங்காக பாடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த காசு சேர்த்து வைக்கிறதுல அது ஆர்வம் தூண்டி விட்டுச்சு. அந்த ஒரு நாணயமும் அந்த காலத்து காயின், அந்த காயின் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அது இப்போ இல்லை, அது கூட நான் மிஸ் பண்ணுறேன். அந்த காயின்லாம் நான் வந்து உண்டியில் சேர்த்து வச்சு ஒரு பெரிய உண்டியில் வச்சது அந்த சாங் பார்த்ததுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கூட, ஒரு லைன் கூட நம்மளுக்கு ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுதில்ல, அது வேற மாதிரி. அதனால அந்த சாங் நான் கேட்குறப்போ ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு. ரொம்ப பிடிச்ச சாங், ரொம்ப கேட்பேன். இருக்கிற சாங் எவ்வளோ மெமரியில் இருக்குன்னே தெரியல, எவ்வளோ அதில் மெமரிஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ இருந்த சாங்ஸில் வந்து லிரிக்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் அந்த ஹம்மிங் நம்ம பாடிட்டு இருப்போம், என்னன்னே தெரியாது. பட் அவர் பேக்ரவுண்டில் கொடுத்த ஹம்மிங் கூட நம்ம வந்து சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டச்சிங்கான விஷயம். அது வந்து எல்லா சாங்ஸுமே சரி, ஃபீலிங்ஸும் சரி. இப்போ வர சாங்லாம் இங்கே தான் இருக்குது, அது இப்படி போயிடுது. அந்த சாங்லாம் இங்கே இருக்குது, அது என்றைக்குமே போகாது. அது நம்ம லைஃப்பில் எங்கேயோ ஒரு மூலையில் லாஸ்ட்டான வந்து முடிச்சிட்டேன், லைஃப் முடிச்சு எண்டில் கூட எனக்கு அந்த சாங்லாம் ஞாபகம் இருக்கும்.
ஸோ அதில் நம்ம வாழ்க்கை கூட வாழுது, அவ்வளோதான். ஓகேங்க, இதே ஃபீல் குட்டோட நாங்கள் போயிட்டு இந்த சாங்லாம் கேட்டு வைப் பண்ணிட்டே தூங்குறப்ப நைட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு திரும்ப பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அந்த வைப்போடய இருக்கோம். நீங்களும் சாங்லாம் கேட்டு பாருங்கள், கேட்காதவங்க தயவு செஞ்சு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் வந்து இந்த நிறைய இப்பயும் நிறைய பசங்க அப்படி பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற சாங்ஸ் போடாமல் இந்த பழைய சாங்ஸ்லாம் போட்டு பார்ட்டி பண்ணி டான்ஸ் ஆடுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவும் நிறைய 2K கிட்ஸும் நிறைய பேர் பழைய சாங்ஸ்லாம் ரசித்து கொண்டாடுறாங்கண்ணா. ஸோ இந்த மெமரிஸ்லாம் கொடுத்ததுக்கு வந்து எஸ்ஏ ராஜ்குமார் சார் அவருக்கு ரொம்ப 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 நன்றி. சினிமா டிக்கெட் ப்ரோ, அதை இப்போ இந்த டைமுக்கு திரும்ப எங்களுக்கு அது வந்து மெமரி படுத்தி விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.